guys, welcome to All Rounder Abu. இன்னைக்கு நம்ம இண்டிபெண்டன்ஸ் டேக்காக பீச்சுக்கு வந்திருக்கோம். இங்க இருக்க மக்கள் கிட்ட நம்ம இந்தியாவை பத்தி சில கேள்விகள் கேட்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்க பேர் என்னன்னா? என் பேர் ஈசிஆர் மதிவாணன். எத்தனை நாளா இந்த கடை வச்சிருக்கீங்க? ஒரு 3 வருஷமா இருக்கும். நான் பனையூர் குப்பம்பா. பனையூர் குப்பத்துல இருந்து இங்க சோள கடை போடுறேன். நம்ம நாட்டை பத்தி ஒரு நல்ல விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? இந்த நாட்டை பத்தி சொல்லணும்னாக்கா, முன்ன இருந்த தலைவர்களுடைய இப்ப இருக்கிற முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்னும் நல்லா செய்வார்னு என்று ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இளைஞர்கள் நாட்டுக்காக ஏதாவது செய்யணும்னா நீங்க என்ன செய்யணும்னு விரும்புறீங்க? இளைஞர்கள் நாட்டுக்காக எதனா செய்யணும்னாக்கா, சிறப்பாக இந்த குடிப்பழக்கம், இந்த போதை பழக்கம் இதெல்லாம் இல்லாமல் வர்ற பெண்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதையும் கொடுத்து நாடு நல்ல சுதந்திர தினம் விழாவை நல்ல சிறப்பாக கொண்டாட வேண்டும் என ரொம்ப வாழ்த்துக்கிறேன். எல்லாருக்கும் சுதந்திர நல்வாழ்த்துக்கள். ஹாய் அக்கா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ராணி. நீங்கள் படிக்கிற டைமில் இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடுப்பீங்களே, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நாங்கள் படிக்கும்போதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கல்ச்சுரல்ஸு அந்த மாதிரி எல்லாமே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். பட் ஆனால் இப்போ நான் ஸ்கூல் சைடு எதுவும் போனதில்லை. பட் ஆனால் அந்த ஸ்கூல் டைமில் உள்ள அந்த கல்ச்சுரல்ஸு, அந்த இண்டிபெண்டன்ஸ் டே எல்லாமே இப்போ கொஞ்சம் மிஸ் பண்ணுறேன். நம்ம நாட்டு சுத்தமாக இருக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? எல்லாருமே யூனிட்டி தான், ஒற்றுமைங்கிறது தான். இப்போ அப்போது இருந்ததுக்கு, நாங்கள் இருந்ததுக்கு இப்போ 10 to 15 இயர்ஸ் ஆயிடுச்சு நான் ஸ்கூல் படித்த டைம்லாம். பட் இப்போ அந்த யூனிட்டிலாம் எதுவுமே கிடையாது. பட் அந்த யூனிட்டிங்கிறது தான் முக்கியம். அது எல்லாருமே நினச்சா தான் முடியும். என்ன மாதிரி சின்ன பசங்களுக்குலாம் என்ன சொல்லணும் நீங்கள்? அதுதான் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த யூனிட்டுங்கிறது நீங்கள் வளர்கிற நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நீங்கள் தான். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் தான் அந்த ஃபுல்லாகவே ஆக்குபேட் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் வளர்கிற நீங்கள் கொஞ்சம் இன்டெலிஜென்ஸாக நெக்ஸ்ட்டு எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணால் தான் அடுத்து உங்களுக்கு பின்னாடி வரவங்க உங்களை விட கொஞ்சம் நல்ல நாலேஜாகவும் எப்படி இந்த வேர்ல்டை க்ளீனாகவும் மற்றபடி சோஷியல் படி எல்லாமே நல்ல ஒரு எஃபெக்டிவாகவும் நல்ல ஒரு ஒற்றுமையாகவும் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வளர்கிறவங்க நல்லா வளர்ந்தால் தான் அவங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். உங்களை பார்த்து அவங்க கற்றுக்குவாங்க. தேங்க்ஸ். எல்லாருக்கும் ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே வாழ்த்துறேன். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. 1 hour later. மக்கள்லாம் என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? முதல்ல உங்கள் வீட்டில் இருக்கிற மக்கு குப்பை, மக்காத குப்பை, அது ரெண்டுத்தையும் தனித்தனியாக ஒரு கவரில் போட்டு 50 டிரைவர் வராங்க, அவங்ககிட்ட பிரித்து கொடுங்க. முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், அல்படியை மரம் வெட்டிய போடுறீங்க, அது கம்ப்ளீட் ஆகும். மரத்தை வெட்ட போகிறீங்களா, ஒரு காப்பேஸில் போய்ட்டு ஒரு அது கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா, இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. நீங்கள் வெட்டி போட்டோன்னா 10 செகண்டு நாங்கள் எடுத்துருவோம். முதல்ல உங்கள் இடத்துல நீங்கள் சுத்தமாக வச்சிங்கன்னா நாங்கள் எதுவும் சுத்தமாக உங்களுக்கு எதுவும் பார்த்துப்போம். நம்ம நாட்டில் ஒரு விஷயத்த மாற்றணும்னா என்ன மாற்றணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ எதுவும் மாற்ற வேணாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா பண்ணாங்க. ஏன்னா விஜய் வந்துட்டார்ல, இதுக்கு மேலே மாற்றத்துக்கு எதுவும் இல்லை. இப்போ எதுவும் மாற்ற வேணாம்ப்பா, இது மேலே ஆட்டோமேட்டிக்காக மாறும். விஜய் வந்திருக்காருல்ல, அது பரவாயில்ல, அதனால் எதுவும் மாற்ற வேணாம். இனிமேல் மாறும், ஆட்டோமேட்டிக்காக மாறும். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. சுதந்திர தின வாழ்த்துக்களை நீங்கள் எல்லாருக்கும் சொல்லிடுங்க. எல்லாருக்கும் இனிய சுதந்திர நல்வாழ்த்துக்கள். ஹாய்ண்ணா. ஹாய். உங்கள் பேர் என்ன? ராஜதுரை. எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்கிறேங்க. ஹாய். இந்த வேலையை எவ்வளோ நாளாக செஞ்சுட்டு இருக்கீங்க? ஒரு 5 வருஷமாக செஞ்சிட்ருக்கேன். இப்போ சுதந்திர தின வாழ்த்துக்கள். ஹாய் ஆண்டி. உங்கள் பேர் என்ன? என் பேர் அருணா. எத்தனை வருஷமாக இந்த கடை வச்சிட்ருக்கீங்க? நாங்கள் 5 வருஷமாக வச்சிட்ருக்கோம். இண்டிபெண்டன்ஸ் டேக்காக ஒரு கேள்விகள் கேட்கலாமா? கேட்கலாம். இந்த பீச்சை சுத்தமாக வச்சுக்கணும்னா மக்களுக்கு, பீச்சை சுத்தமாக வச்சுருக்கோங்கன்னா மக்கள் என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? குப்பை ரொம்ப தேவையில்லாத இடத்துல போடாத, டஸ்ட்பின் போடணும். குப்பை தொட்டியில் கரெக்டாக போட்டால் அந்த குப்பை பீச்சு சுத்தமாக இருக்கும். நம்ம நாட்டில் பெண்களுக்கு இப்போ இருக்கிற நல்ல வாய்ப்புகள் பற்றி என்ன? பெண்களுக்கு இப்போ பாதுகாப்பு அதிகமாக தான் இருக்குது. விஜய் என்னைக்கு வந்தார் அன்னத்துலேருந்து. இப்போ இருக்க இளைஞர்கள் நாட்டுக்காக என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒழுக்கமாக இருந்தாலும் பிள்ளைங்க போதும்.
ஹாய்ண்ணா. ஹாய்டா. உங்கள் பேர் சொல்லுங்கள். விஷால். உங்கள் பேர்? என் பேர் அப்ராஷ்ண்ணா. சொல்லுங்கள். சுதந்திர தினத்துக்காக ஒரு கேள்வி கேட்க போகிறேன், கேட்கலாமா? இந்தியாவோட எதிர்காலம் எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நம்மளுக்கு வர அடுத்த ஜென்ரேஷன்ஸ் எல்லாருமே கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு அவங்க வழி நடத்துகிற மாதிரி இருக்கணும். ஸோ ஸ்கின்ஸ் எல்லாருமே இப்போது மேக்ஸில் உங்களையே சொல்லணுன்னா நீங்கள் ஒரு இன்ஃப்ளூசன்ஸாக யாருக்காக நீங்கள் நிறைய ட்ரை பண்ணுறீங்க, என்னோட வாழ்த்துக்கள். இதே மாதிரி எல்லாருமே அவங்களும் அவங்க பிடிச்ச இன்ட்ரெஸ்ட், அவங்களுக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டை வந்து மேலும் அவங்க வந்து வளர்த்துக்கிட்டு அவங்களுக்கு தனியாக அவங்க ஷோகேஸ் பண்ணணும். அந்த மாதிரி மாறலாம். எல்லாருக்கும் சுதந்திர தின ஒரு வாழ்த்து சொல்கிறேன். எல்லாத்துக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள். நன்றி. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஃபஸ்ட்டு உனக்கு ரொம்ப ரொம்ப நான் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லணும். அதுவும் இந்த வயசில் வந்து நீ இவ்வளோ பேஷனேட்டாக ஓகே எனக்கு தைரியம் இருக்குது அப்படின்ட்டு நீ உன்னோட கான்ஃபிடென்ஸஸ் பண்ணுற மென்மேல் நீ வளர என்னோட வாழ்த்துக்கள். உங்கள் பேர் என்ன? ஷேக் அப்சல். கார்த்திக். ஜோயல். சந்தோஷ். எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய். இண்டிபெண்டன்ஸ் டேக்காக ஒரு சின்ன கொஸ்டின் கேட்கலாமா? கேளுங்க. இருக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? இது மத சார்பற்ற சண்டையே இருக்கக்கூடாது. அதான் என்னோட இது பாயிண்ட் ஆஃப் வியூ. நம்ம நாட்டுக்காக சின்ன நல்ல விஷயம் பண்ணணும்னா என்ன செய்வீங்க? வளர்ச்சி, நாட்டோட வளர்ச்சியில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஓகேண்ணா, தேங்க்ஸ். எல்லாருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் சொல்கிறேன். சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நம்ம நாட்டை சுத்தமாக வச்சுக்கணும், எல்லாரையும் மதிக்கணும், ஒத்துமையாக இருக்கணும். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஜெய் ஹிந்த். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஆல்ரவுண்டர் அபு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.